இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்று விட வேண்டாம். கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக்கா எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான், ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க என்ன வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அன்னாசி சாப்பிடுங்க, அரைக்கால் பழம் சாப்பிடுங்கள், 1 கீழ் 8. இது மரத்தில் விளைவது கிடையாது. ஒரு புதர் செடியின் புடைப்பு. இதுவும் இயற்கையின் படைப்பு, முள்செடியின் சொத்து. மரத்தில் விளைந்தால்தான் கனி என்று கொள்ள வேண்டும். தர்பூசணி, தக்காளி ஆகியவையும் கனிகள் அல்ல, காய்களின் முதிர்ந்த நிலை எனலாம். திராட்சை கொடி என்றாலும் இது பல ஆண்டுகளுக்கு மரம் போல வளர்வதாலும் திராட்சைக்கு பல சிறப்புகள் உள்ளதாலும் கனி என்று கொள்ளலாம். தெங்கம்பழம், பனம்பழம் என்பது மரம் என்ற வகையில்தான் அதிகம் அன்னாசியை சாப்பிடக்கூடாது. மிக குறைவாக அளவாக சாப்பிட வேண்டும். நாக்கையும் பல்லையும் சுத்தம் செய்யும். அரிக்கும். அரித்தால் புண்ணாகிவிடும். தண்ணீர் கலந்து ஜூஸ் உண்டாக்கி சாப்பிடலாம். இதில் வெள்ளைச் சர்க்கரை போடுவது கெடுதல். பொடி பொடியாக வெட்டி தேன் அல்லது நாட்டுச் சர்க்கரை கலந்தும் வாழைப்பழம், சப்போட்டா, ஆப்பிள் முதலியன கலந்தும் சாப்பிடலாம். பசி செரிமானம் குறைந்தவர்கள் அன்றாடம் சாப்பிட்டு வர நன்மை உண்டு. சாப்பாட்டுக்கு இடையிலேயும் சாப்பிடலாம். சளி, ஆஸ்துமா கரைந்து வெளியேறும். அல்சர், அமிலம், அதிக பசி உள்ளவர்கள் சாப்பிட வேண்டாம். எந்த பழத்திற்கும் உப்பு, மிளகாய் பொடி போட்டு சாப்பிடுவது தவறு. தீமைகள் சில கூடவே வரும். கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.